ராமர் கோவில் மூலமாக ராமர் கோவில் கட்டுமானத்திற்கு பிறகு 40% மேல அவருடைய செல்வாக்கு, பாஜகவுடைய செல்வாக்கு, மோடியுடைய செல்வாக்கு கூடியிருப்பதால புள்ளி விவரங்கள் சொல்லுது. வடகிழக்கு மாநிலங்கள்ல கடந்த தேர்தல் நீங்க பார்க்கலாம். நீங்க முழுக்க அதனுடைய சதவீதத்தை பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கும் தனியா செல்வாக்கு இல்லை, அங்க இருக்கின்ற மாநில கட்சிகளுடைய செல்வாக்கு தான் இதுல நீங்க வடகிழக்கு மாநிலங்கள்ல. அதே போல நீங்க சவுத்துல நீங்க பாத்தீங்கன்னா சவுத்துல உங்களுக்கு எந்த இடமுமே இல்லை. அப்ப நீங்க அவங்களுக்கான தனித்த செல்வாக்கு அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறது நம்ம கேள்வி. ரெண்டாவது, மோடி ஒரு பெரிய பிம்பமா கட்டமைக்கிறாங்கல்ல, மோடியை அவர்கள் நம்பலைங்கிறதுனால ராமனை நிறுத்துறாங்க. மோடி அவங்க நம்பல, மோடியை காட்டினா போட்டு விழுகாது, அதனால இப்ப புதுசா ராமன்கிற ஒரு கேரக்டர் கொண்டு வர்றாங்க. ராமன் நீங்க காட்டுவதன் மூலமாக என்னவா நினைக்கிறாங்க, மோடிக்கு ஒண்ணுமே இல்லை, மோடிக்கு இல்ல. இப்ப அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க தமிழ்நாட்டில் அவர் பெரிய ஆளுமை அப்படிங்கறத காட்டுறாங்க. அவரே சொல்றாரு, நான் 20,000 புக்கு படிச்சவன் சொல்றாரு.